அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாஸ்டர் தான் விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணது இப்போ வழக்கமா இருக்குது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா விசுவாசிகள் போன் பண்ணி, பாஸ்டர் என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வழக்கமா இருக்கு. ஆனா ஆதி சபையினுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆதி சபை என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதல் வசனத்தில் வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, யாக்கோபுன்னா யாரு? யோவானுடைய சகோதரன். யோவான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சீஷர். அவரும் சீஷர் தான். என்ன பண்ணிட்டாரு யாக்கோபு? என்ன பண்ணிட்டாரு? யார் கொலை பண்ணது? ஏரோது ராஜா. காரணம் என்ன? போறாம ராஜாவுக்கு மரியாதை கொடுக்கிறது இல்லை ஜனங்க. ஊழியக்காரனை பார்த்து கும்பிட போடுறாங்க. ஊழியக்காரன் நிழல் பட்டு சுகமாவான அவங்க முன்னாடி போறாங்க. ஊழியக்காரன் கை வச்ச சுகமாவான அவங்க முன்னாடி போறாங்க. ராஜா யாரையும் சுகப்படுத்த முடியல. ராஜாவுக்கு அந்த வல்லமையா அதிகாரமும் இல்லை. ராஜா ஆண்டவருக்கு பயப்படல. இவர்களை இப்படியே நம்மளை அவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? யூதர்கள் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்றாங்க. நாங்க ஒரு நாள் வெடித்தவனாகிய பிதாவை விட்டு வழிபடுறோங்க. இடையில ஒரு கும்பல் வந்தது. இயேசு நோக்கி வந்தா அவர் செத்து போயிட்டா, அவர் சிறுவையில் உயிரோட இருந்தான்னு சொல்லி கதை கட்டி விட்டு அவருக்கு முன்னாடி கூட்டமா போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுடைய சீசர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு இருந்துச்சானோ இதை அடக்கணும், ஒடுக்கணும். அப்படி ஒடுக்கினாதான் ராஜா உண்மை நாங்க கடந்தோம். யூதர்கள் எல்லாம் போயிட்டு ராஜா கிட்ட முறையிட்ட. ராஜா என்ன பண்றான்? சரி அவன் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கறதா அப்படின்னு யாக்கோபு வெட்டி போட்டாங்க. 2வது வருஷம் சொல்லிருக்காங்க. பாருங்க யூதருக்கு எப்படி இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கங்க. யூதருக்கு எப்படி இருந்ததா? யாரு கொலை பண்ணது? யாக்கோபு கொலை பண்ணது. அப்ப யூதர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ மார்க்கமே இல்லாம இருக்கும்போது எல்லாரும் யூதர்கள் யெகோவாவின் நிழற்படியிலே இருந்தார்கள். கிறிஸ்துவ மார்க்கம் உருவானதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கெல்லாம் யூதர்கள், நாங்கெல்லாம் யெகோவா வழிபடுறவங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவ வழிபடுறாங்க, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு விட்டா அவங்க மேல இவங்களுக்கு பொறாமையாச்சு. யார் மேல? புதுசா ஏற்படுத்தின மார்க்கத்தின் மேல, இயேசுவின் மார்க்கத்தின் மேல யூதர்களுக்கு பொறாமையாயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள ஒரு நாள் கொலை பண்ண உடனே யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? சந்தோஷம் பண்றாங்க. சொல்லுங்க, அந்த கூட்டத்தில் தான் சவுல் இருந்தார். அந்த யூதர் கூட்டத்தில் தான் யாரு இல்லை? சவுல். இப்போ கொலை பண்ண உடனே யாக்கோபு கூப்பிட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படலாம்னு நினைச்சு அடுத்து பாருங்க 4வது வருஷத்துல அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து யாரை பிடிச்சு அந்த 3வது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார்கள். யூதருக்கு அது பிரியமா இருந்ததுனால, ஒருத்தரை கொலை பண்ண உடனே யூதர்கள் எல்லாம் சந்தோஷமா ஆயிட்டதுனால அவங்களை சந்தோஷப்படுத்தினாதான் இவன் அரசியலாவையில நிற்க முடியும். எல்லாத்துக்கும் அங்க வந்து அவன் தான் ராஜா, ஜனங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால இவனையும் பிடிச்சி கொலை பண்ணணும்னு நினைச்சு இவரையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. யார? பேதுரு ஐயாவை. அப்பதான் சபையார் எல்லாரும் என்ன பண்றாங்க? பேதுரு ஐயாவுக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேலை வாசிங்க, 6வது 7வது வருஷத்துக்கு வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே
2 காவல் சேவகர்களுக்கு மத்தியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு 4 வகுப்பு, 4 ஸ்டேஜ்ல காவல் கொண்டிருக்கிறார். மேல இருக்கிற வசனம் சொல்லுது, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு. வகுப்புக்கு 2 பேரா 4 பேர். ஒரு வகுப்புக்கு எத்தனை பேரு? 4 பேர். பாக்குறோம் பாருங்க. ஒரு வகுப்புக்கு 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்காரு, அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 பேர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகள் வசமாக ஒப்புவித்தான். அப்ப அவனை திரும்ப காத்துட்டு இருக்காங்க, பாதுகாக்கிறாங்க. 14 பேர் பாதுகாக்கிறாங்க. சங்கிலியில வேற கட்ட வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல சபையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இங்க கவனிங்க, டாபிக் கவனிங்க. சபையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேதுருக்காக சோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவதூதன் அந்த அறைக்குள்ள போறாரு. தேவதூதன் அந்த அறைக்குள்ள போய் பேதுருவை தட்டி எழுப்பி, விழாவில தட்டி எழுப்பி, எழுந்துரு, ஆண்டவர் என்ன அம்சம் வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெளியே சொல்லுங்க. சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தாலும், சிறை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும், காவலாளிகள் காவல் காத்துக் கொண்டிருந்தாலும், அதிலும் பெரிய வல்லமை நம்முடைய ஆண்டவருடைய விசுவாசிகள். வெளியே சொல்லுங்க. யாருடைய சபம் அங்க தேவதூதனை அறிவித்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சபையாருடைய சபம். சபம் தான் ஒருத்தனை என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். சபைதான் சங்கிலியை அறுக்கணும். சபைதான் இரும்பு கேடுகளை அறுக்கணும். நீங்க விசுவாசிக்கணும். அங்க யாருடைய சமம்? சபையாருடைய சமம். அப்படியே இருக்கணும். 12ஆவது வசனத்தில் சொன்னாங்க, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்டு யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேக கூடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அநேக கூடி இப்போ அவங்க ரிலீஸ் ஆயிட்டு தேவதூதனாலே அவன் விடுதலை ஆகி தேவதூதன் கொண்டு வந்து வெளியே விட்ட பிற்பாடு அவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட மரியாளுடைய தாயினுடைய வீட்டுக்கு வரான். சரி, அவருடைய தாய் மரியாள் வீட்டுக்கு வரான். யோவானுடைய மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகி மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேக கூடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜெபத்தை இவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க யாருக்கு தெரியாது. அவனை குடிச்சு ஜெயில போட்டாங்க பாருங்க. அப்பவே சபையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நாங்க 4வது அதிகாரத்திலே பார்த்தோம், சபையெல்லாம் திரும்பி ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்னைக்கு ரிலீஸ் ஆகுறாங்கன்னா, அந்த ஏரோது என்னைக்கு இவனை கூப்பிட்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறானோ அதுக்கு முன்னாடி நாள். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. பஸ்கா பண்டிகை வருது. பஸ்கா பண்டிகை முடியட்டும், இவனை கூட்டிட்டு வந்து ஜனங்க முன்னாடி நிறுத்தி பரபாசை விடுதலை ஆக்கணும், இயேசுவை கொலை செய்யணும் எந்த ஜனங்க சொன்னாங்களோ அதே வார்த்தைகளை இந்த ஜனங்க சொல்லுவாங்க, அதே கோஷத்தை இந்த ஜனங்க போடுவாங்க. அப்ப இவங்க நம்ம சாப்பிட்டு செல்லாம் அப்படின்னு ஒரு முடிவோடு அவர் என்ன பண்றா, நாளைக்கு நம்ம அவனை கூட்டு வந்து ஜனங்க முன்னாடி நிறுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. யாரு? அரசு. அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி இவர் ரிலீஸ் ஆகிறார். அந்த ராத்திரியே அவங்க வீட்டுக்கு போறாரு, மரியாள் வீட்டுக்கு போறாரு. இவர் போகும்போது அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாக்குறோம் 5வது வசனத்துல சபையா பேதுருவுக்காக ஜெபம் பண்றாங்க. முடிச்சு உள்ள போடுறத ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரிலீஸ் ஆகி வெளியே வந்தா இவங்க வந்து அவங்க சந்திக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாள் ஜெபம் பண்ணுவோம், 2வது நாள் ஜெபம் பண்ணுவோம், 3வது நாள் ஜெபம் பண்ணுவோம். வக்கீல் சொல்லி அவன் என்ன சொல்லுவான்? இது முடியாது, இது டெம்பரரி போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஹைகோர்ட் போயிடுச்சு. சரி, முயற்சி எடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. இந்த தீர்ப்பை நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னும் அவள் தான் போயிருக்காது நம்ம விதி அப்படின்னு நினைச்சு. ஆனா பாருங்க, ஆதி சபையா எவ்வளவு பேராகி பேது விடுதலை ஆகுதுன்னு சொல்லி அவன் விடுதலை ஆகி வீட்டுக்கு வந்து அவங்க சந்திக்கிற வரைக்கும் சோகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேள்விய சொல்லுங்க, கேள்விய சொல்லுங்க, கேள்விய சொல்லுங்க. இப்படிப்பட்ட சபைகள் சபையில இருக்கணும். அப்பதான் சபையில விடுதலைகள் நடக்கும்.
யாரு கட்டப்பட்டாலும், யார் சிறையினால் கூட்டப்பட்டாலும், யார் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டாலும், எந்த குடும்பத்தை பிசாசு பிடிச்சாலும் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாஸ்டர் இல்ல, பாஸ்டரையே விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை விசுவாசி சபத்துக்கு உண்டு. விடுதலை ஆவதற்கு சொன்னாங்க. எடுத்து வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றிவார்கள். இப்படியே 6 நாள் செய்ய கடவீர்கள். ஒரு நாள் சுற்றிவாங்க, இப்படியே 6 நாள் சுற்றிவாங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றிவார கடவர்கள். 7ஆம் நாள் பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றி வரணும்? மொத்தம் எத்தனை தரம் சுற்றுறாங்க? எரிகோ கோட்டையை எத்தனை நாள் சுற்றினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாடு சுற்றினாங்க? 7 நாள் சுற்றினாங்க. எத்தனை தரம் சுற்றினாங்க? 13 தரம் சுற்றினாங்க. சொல்லுங்க. 7ஆம் தரம் சுற்றி வரும்போது வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் தொடர்ச்சியா வாசிங்க. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். ஒரு தரம் சுற்றி வந்தான். அவர்கள் திரும்பி பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். அடுத்த நாள் எழுந்தினாரு. ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனாங்க. பெட்டியை தூக்கி போனாங்க. தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். முன்னாடி நடந்தாங்க. எக்காலங்கள் ஊதப்படுகையில் பின்னாடி ஒரு ராணுவ எக்காலம் ஊதப்படும் பின்னாடி வந்தது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் பின்னாடி 2வது நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றினாங்க. இப்படியே 6 நாளும் 6 தரம் சுற்றினார்கள். வாசிக்கிறோம் 14ஆம் வசனம். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் அந்த பிரகாரமே 7ஆம் நாளிலே ஆண்டவர் சொன்னபடி 7 நாள் சுற்றினார்கள். 7ஆம் நாள் கிழக்கு வெளுக்கும் போது எழுந்தார்கள். 2ஆம் நாள் கிழக்கு வெளுக்கும் போது எழுந்தார்கள். முதல் நாள் கிழக்கு வெளுக்கும் போது எழுந்தார்கள். சர்ச்சில் தொடர்ந்து 7 நாள் பிரேயர். ஃபர்ஸ்ட் நாள் கரெக்டா வந்து 9 மணிக்கு, அடுத்த நாள் வருமா? கொஞ்சம் யோசிங்க, சத்தியத்துக்குள்ள கொஞ்சம் வாங்க. 7 நாள் தொடர்ந்து பிரேயர் சொல்லி இருக்கிறேன் சர்ச்சில் வச்சுக்காச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலையில 9 மணிக்கு ஆராதனை சொல்லணும். 9 மணிக்கு எல்லாருமே வந்துடும். 2வது நாள் 9 மணிக்கு ஆராதனை, நேற்றுதான் ஆராதனை போகணும். கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் பாருங்க. முதல் நாள் குறித்து சொல்லி இருக்கிறது, 2ஆம் நாள் குறித்து சொல்லி இருக்கிறது, 7ஆம் நாள் குறித்து சொல்லி இருக்கிறது. 7ஆம் நாளும் அதிகாரமே எழுந்து சொல்லுங்க. 7ஆம் நாளும் 7 நாள் சுற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தின்படியே ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, ஐயா 6 நாள் சொல்லிங்க, ஒண்ணுமே நடக்கல, இன்னைக்கு கூட சுத்த சொல்றீங்களே நியாயமா? இன்னைக்கு கூட எதுவுமே என்ன பண்ண போறது இல்ல, நடக்க போறது இல்ல. ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, நாங்க சுத்திட்டு வரும்போது பார்த்தோம் செவுதுல, ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பினிஷிங் இருந்ததோ அந்த செவுரு, அதே மாதிரிதான் 6 நாள் இருக்குது. எங்கேயாவது ஒரு ஓட்ட விட்டுருக்கா, எங்கேயாவது கணக்கா இருக்கா, எங்கேயாவது கொஞ்சம் சங்கல் உடஞ்சிருக்கா? ஒண்ணு இல்ல. யோசனை பண்ணி பாருங்க. உடையணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் சுத்தினாவே கொஞ்சம் உடையணும் இல்ல, 7ஆம் நாள் உடையணும்னு சொல்லிட்டாரு, நீங்க உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் சொல்றதுக்கு கொஞ்சமாவது உடையணும் இல்ல, உடையல. 6 நாள் சொல்றதுக்கு கொஞ்சமாவது உடையணும் இல்ல, உடையல. 7ஆம் நாள் 6 முறை சுற்றி வந்த பிற்பாடு உடையல, 7ஆம் முறை சுற்றி வந்த பிற்பாடு என்ன பண்ணுச்சு? முதல் சம்பவம், சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு முந்தின நாள் வரைக்கும் தேவதூதன் அவனை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர்றது வரைக்கும் அவன் தொடர்ந்து சோகம் பண்ணிருந்தாங்க. 2வது சம்பவம், ஆண்டவர் சொன்னபடியே 6 நாள் 6 தரம் சுத்திட்டாங்க. 7ஆவது நாள் 6 முறை சுத்தியும் ஒண்ணுமே ஆகல. ஆனாலும் சொல்லு போகாமல் 7ஆவது முறையும் சுற்ற அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அதுல ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி
எதிர்கருத்து சொல்றவங்க, மாற்று கருத்து சொல்றவங்க, என்னையா ஒண்ணு அசைவு நடக்கல, இதெல்லாம் உடையுன்னு சொல்லி நினைக்கிறியா? ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது, வெளியே என்ன நடக்குது உள்ள தெரியாது. அந்த அளவுக்கு மிகவும் உயரமான ஒரு கட்டிடம், ஒரு பாதுகாப்பு சுவர். அதுக்கு உள்ள தேசத்தை தான் இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. வெளியில பிரயாணம் போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள இருக்கிற கோட்டையை அவங்களுக்கு தரேன், அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்துக்கலாம், அவங்க எல்லாம் நீ அழிக்க முடியும், அவர்களை அழிப்பதற்கான பலன் அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வந்துட்டு அவங்க கிட்ட வரைக்கும் வந்துட்டு அந்த சிவரை பாக்குறாங்க. ஒரு சிலருக்கு ஏமாற்றுவாங்க, அவிசுவாசம். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருந்தார். சொல்லுங்க, ராஜா அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. முன்னாடி சம்பவம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப திரும்பியும் சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்கனா சொல்லல, உங்களோட இருக்கீங்க. நாகமானுக்கு ஒரு சிறு பெண் நாகமான என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, அங்க தீர்க்கதரிசி இருக்காரு, அவருக்குள்ள சரியாகிடுவாரு சொல்லி அவரும் ஓட்டு வராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, யோர்தான்ல போயிட்டு என்ன பண்ணு, 7 தரம் முழுங்கிட்டாரு, கோச்சிக்கிறாரு. எங்க ஊர்ல ஏறி குளம் போட்டாருன்னு சொல்லி ஊர்ல வந்து முழுங்க சொல்லி, இதெல்லாம் நியாயமா? நான் உன்ன ஏதோ பெரிய ஆளு, நீ வந்து என்ன தொட்டு இந்த குஷ்ணரோகத்து மேல கைய வச்சு மருந்து பூசி ஏதோ பண்ணி சரியா போயிட்டு பார்த்தா, நீ இயேசுவை நாமத்தினால கோபி சாஸ்திரி சொல்லிட்டு போய் முழுங்கிட்டு வா அப்படின்னு சொல்றீங்க. இப்படிதானே நம்ம ஜெபம்? சொல்லுங்க, நம்ம ஊதுவத்தி வாங்கிட்டு வா, கற்பூரம் வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வா, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, குங்குமம் வாங்கிட்டு வா, பூசணிக்காய் வாங்கிட்டு வா, கோழி வாங்கிட்டு வா, கோழி முட்டை வாங்கிட்டு வா சொல்றது இல்லையே. இப்படி எல்லாம் சொன்னாதானே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். எதுவுமே சொல்லாம இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால கோபி சாஸ்திரம் சொல்றீங்க, அது எப்படியா போவோம் அப்படின்ற மாதிரி இந்த நாகம்மா கேட்கிறேன். அப்புறம் கூட வரவும் சொல்றான், நான் பெரிய காரியத்தை செய்ய சொல்லி வந்தா செய்ய மாட்டியா? சரி, எனக்காக என்ன பண்ண, அவர் சொன்ன மாதிரி 7 தரம். இவர் போற வாசிக்கிறோம், வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, யோர்தானில் 7 முறை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. முதல் முறை முழுகி இருப்பாரு, தன் கை காலெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பாரு, ஒன்னும் கொஞ்சம் கூட காயம் என்ன நம்ம அப்படித்தானே, நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்படித்தானே. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அடிபட்டுருச்சு, காலில் காயம் இருக்கு, அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் ஊசி போடுவோம், ஊசி போட்ட உடனே கொஞ்சம் அப்படி ஆறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 2வது நாள் அதே டாக்டர் கிட்ட போவோம். ஆறுல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு 24 வருஷம் இல்லைன்னா எத்திராஜி டாக்டர் அடிப்போம், இல்லைன்னா பாலாஜி டாக்டர் அடிப்போம், இல்லைன்னாக்கா அங்கையாவை அடிப்போம். சொல்லுங்க, மாத்தினே இருக்கும். வந்து செட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் மாத்திடலாம். இவர் முதல் நாள் ஒழுகி பார்த்துருப்பாரு, கொஞ்சமா ஒண்ணாவது அப்படியே இருக்கு, ரத்தம் சீரம் ஒழுகிட்டு இருக்கு கை கால்கள் அந்த சுலபத்துல. 2வது முறை ஒழுகிட்டு பார்ப்பாரு, ஏதாவது பங்கு கட்டி இருக்கான்னு பார்ப்பாரு, பங்கு கட்டில ஒண்ணு கட்டு. 3வது முறை ஒழுகிட்டு பார்ப்பாரு, ஒண்ணுமே ஆகல. ஏறி வந்துடலாமான்னு ஒரு எண்ணம் கூட வந்துடும். நம்ம தான் ஏறி வந்துடும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், பாஸ் கவர்மெண்ட் ஒன்னும் சரியாகல, நானும் போனேன், 1 வருஷம் போனேன், நானும் போனேன், 2 வருஷம் போனேன், ஒன்னும் ரிசல்ட் கொஞ்சமும், சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, போய் ஒரு குளிச்சு போட்டு வந்து என்ன போட்டு வந்தா என்ன சொல்றேன், சத்தமா சொல்லு, ஒரு குளிச்ச போட்டு வந்து சரியா பாருங்க. அந்நிய தேசத்து படை தளபதி நாகமான் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே 7 முறை முழுகினான். 7வது முறை முழுகி வெளியே வந்த உடனே நடந்தது அதிசயம். பாருங்க, ஒரு சின்ன குழந்தையுடைய கைதான் எப்படி இருக்கும், எவ்வளவு சாஃப்டா இருக்கும், எவ்வளவு ஷைனிங்கா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அது வரைக்கும் அவங்க உடம்பு அப்படி பார்த்தே இருக்க மாட்டான், அவங்க கூட இருக்கவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க.
ஒரு போக்கு இருக்கக்கூடிய உடம்பெல்லாம் அப்படியே எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கும், ரொம்ப வலிமையா இருக்கும், கட்டுக்கட்டா மசா இருக்கும். வேதம் சொல்கிறது ஒரு சிறு பிள்ளையின் வம்சத்தை போல ரணங்களும் காயங்களும் அடிகளும் எப்படி விதமான சோதனைகளாலே அவருடைய சரீரம் அவருடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரால தொடர்ந்து நீ விசுவாசிக்கும் போது கர்த்தரால அற்புதம் நடக்கும். அப்பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வாய் மாறும், ஒரு அபிரமிக்கத்தக்க அதிசயமுள்ள ஒரு வாழ்வா மாறும். இதுதாங்க கர்த்தரை நம்புகிறதுடைய அர்த்தம். பாருங்க, மலைகள் போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் முதல் வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தில், அவர் என் பலனாய் இருக்கிறார். Jesus is my strength. Jesus is my power. இதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே. இந்த உலகத்தின் மேல இருந்து அவர் ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க எப்ப ஆண்டவருக்கு ஒரு பலனா நினைக்கிறீங்களோ ஆண்டவரால் உங்கள் சரீரத்தை சிறுபிள்ளை சரீரத்தை போல மாற்ற முடியும். உங்களுக்கு எரிகோ கொண்டை விட வச்சு உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். உங்கள் சங்கிலிகளை கர்த்தராலே அறுக்க முடியும். உங்கள் தாழ்பால்களை அவரால் முறியடிக்க முடியும். எதிரி உங்களுக்கு விரோதமாக தாழ்பால் போடுகிறானா, கொத்தடம் கட்டுகிறானா, சங்கிலிகளை போட்டு உங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிறானா, உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறானா, இயேசு கிறிஸ்துவின் நாமமே பெரிய நாமம் என்பதை விசுவாசித்தார். அவரே ஒரு பலன் என்பதை விசுவாசித்தார். ஏது தேவதேவன் வந்து சங்கிலிகளை அறுக்கிற மாதிரி கர்த்தரே வந்து சங்கிலிகளை நம்புகிறார். விசுவாசினா சேவை மகிமையை காண்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நன்றி.